ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த சைரன் கேட்டு தான். பார்ட் 1 பண்ணியிருப்போம். அது வந்து என்னாச்சுன்னா அதில் வந்து நம்ம முற்றிலும் நம்மளால் முடிச்சிட்டான். இப்போ இது பார்ட் 2க்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நமக்கு கூட ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. போன வீடியோவில் இணைஞ்சவர் தான் இந்த வீடியோ நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அப்படியே வணக்கம் சொல்கிறான். வணக்கம். என்னடா வணக்கம் வெறுமனையை போடுறேன். சரி வாங்க நம்ம கேம் குள்ளே போகலாம். ஓகே, அவ்வளோதான். மண்டை கிடங்காமல் இருந்திக்கிறான். எல்லா கிராணி எல்லாத்துலேயுமே இதே ஒரே தான் பண்ணுறாங்க. என்ன டே 1 நம்ம டார்ச் லைட் எடுத்துக்கிடுவோம். நமக்கான ஆயுதம் டார்ச் லைட்லாம் கிடையாது, சும்மா போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கப்பா. பார்ட் 2 பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்களா பார்ப்போம். ஓகே வாங்க போவோம். முதல்ல இந்த ஃபைன் யுவர் பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே ஒரு கட் சீன். ஓகே பார்ப்போம். ஓகே இந்த இடத்துல எவனும் இல்லை. என்னடா இது? ஸோ போகும் முதல்ல இதில் எப்படின்னா அவன் நடந்து வர்றதே ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஆனால் இந்த வீடியோ நம்ம எஸ்கேப் பண்ணி காட்டலன்னா நம்ம சேனல் பேர் மாற்றிடலாம். ஓகே, அவன் அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கான். சரி நீடு போடா போய் பொழப்ப பாடுறா. இங்கேயே சுற்றி கிடக்கான் பாருங்க வென்று. சரி நம்ம போவோம். போன பாடம் நம்ம அசிங்கமாக இதை இருப்போம். கம்போஸ்ட்னு நினச்சி ஒன்றா பார்த்து செய்யணும். முட்டு சந்தில் நம்மளை வச்சு முடிச்சிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அப்படி கிடையாது. முட்டு சந்தில் முட்ட முடியாது. சரி வாங்க நம்ம போயிட்டு நம்ம இதை பார்த்துருவோம். அது ரொம்ப கொலாப்ஸ். சாரி, அங்கிட்ட எதுவும் இல்லை. நம்ம இந்த வழியாக போயிடுவோம். முட்டு சந்து தான் ஓவராக இருக்குது இந்த கேமில். ஆனால் கொஞ்சம் நமக்காண்டி என்ன பண்ணலான்னா, எப்படி சொல்ல, நமக்காண்டி நிறைய இது வைக்கலாம். இந்த வழியாக போகணும் அந்த மாதிரி வச்சவங்களும் கொஞ்சம் கேம் ஈஸியாக இருக்கும். தலைவலி தான் வருது. ஓகே இது நம்ம போன பாட்டில் வந்து அதே பசில்லாம் மாறாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பசில் தான் எல்லாத்துக்கும். இது அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். அது வேறு பார்க்க வேண்டியதாக இருக்குது. பஸ்ஸில் போகிற இடத்துல ஈஸியாக தூக்கிறோம். வந்து இதில் பாஸ்லாம் கிடையாது, நடந்து வந்துகிட்டே தான் இருப்பான். ஓகே வாங்க. இப்போ நமக்கு அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து போனதுலேயே முடிச்சாச்சு. அவ்வளோதான், முடிச்சாச்சு, சால்வ்டு. இன்னும் நமக்கு 2 தான் இருக்குது. என்னடா ஆமாம், இவன் போன வீடியோ மாதிரி ஆமான்னு சொல்கிறது நிப்பாட்ட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் மாற மாட்டான். ஓகே இவனு திருந்தலம் அந்த வழியாக தான் வந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வந்துட்டுருக்கான். ஐயோ இந்த வீடியோ செத்துடக்கூடாதே. இந்த வீடியோ ரிவெஞ்ச் வீடியோ போடலான்னு பார்த்தேன். அதுக்கும் ரிவெஞ்ச் வேணும் போல. அதுக்கும் ரிவெஞ்சாக என்னடா பேசுகிற? நம்ம வந்து இந்த கேம் அந்த பக்கம் போகிறோன்னு எந்த பக்கம் போகிறோன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம எங்கே பசங்க முடிக்கிறோமோ அங்கே தான் முக்கால்வாசி இருக்கு. ஆமாம்மா, இவன் அது வேறு இருக்கோ. அவன் நம்ம இங்கே தான் இப்போ பசில் போடுறோம். அவன் பசில்லாம் இருக்க வச்சுக்கோங்களேன். அவன் அங்கே அவன் கிட்டே தான் நடந்து வந்துட்டுருக்கான். இங்கே வேறு கை வேறு வந்துட்டுருக்கு. இது நேரத்தில் இவன் வேறு அவன் அங்கிட்டு தான் இருக்கானா? ஓகே ஓடிடலாமா? அங்கிட்டு தான் இருக்கான். பண்ணி இந்த பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி ஓடும்போது சவுண்டு கொடுத்துட்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல எங்கள் வீட்டு மாடு சாப்பிட்டதுக்கு அந்த பண்ணியை சாப்பிட்டுக்கலாம்ல நீ. ஓகே, பார்த்துட்டு இருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. வெல்கம் ப்ரோ. ஓகே அவன் இங்கே தான் போயிட்டுருக்கான். இந்த இடத்துல தான். நீ இப்படி வரான், இங்கே வரான். தம்பி இங்கே வராதிங்க, அங்கிட்டு போங்க. தம்பி வேணாம். வேணும் இப்படி வா, கிட்டே வரான். பார்த்துருவானோ? பார்க்கல. உட்காந்து போ. இல்லை அதில் போனாலும் இப்படி தான் ஆச்சு. அப்படியே ஓடிடுமா இல்லை இதுக்காண்டி கவுடிச்சு. அவ்வளோ ஓடி அவன் இருக்கிற பக்கமே இருக்கக்கூடாது. ஓடு. இந்த இடத்துல தான் நம்ம ஈஸி அடிச்சிடறான். என்ன அவன் இப்படியே கொடுக்குறான். அவன் கிட்டே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு ரூட் போகுது, இங்கே ஒரு ரூட் போகுது. அங்கே போய் இது ஒரு முட்டு சந்தான். நல்ல அந்த ஒரு ரூட்டு தான் போக முடியும். அவன் இந்த சைடு வந்துட்டுருக்கான். நம்ம அந்த ரூட் வழியாக போயிடலாம். ஸ்பீடாக போகணும். இப்போதைக்கு வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த ஸ்பீடை. அவன் வரும்போது அப்போ தான் இது முட்டு சந்தா. என்னடா சொல்கிறீங்க? ஹரே ராம் எல்லாமே சொல்லு. ஹரே ராம் ஸ்ரீ ஹரே ராம்னு. என்னையா இது? சாரி, இங்கே ரூட் இருக்குது. எனக்கு இது ரொம்ப குழப்பம். இங்கே ரூட் என்னடா இது? நேராக வழி போகுது. இதை பார்த்தியா நீ?
பார்க்கவே தானே என்ன வழி புதுசாக வந்த மாதிரி இருக்கு. எங்கேயோ சரி வாங்க நம்ம போய் போவோம். சும்மா இங்கே எவனும் இருக்க மாட்டான் தான் நினைக்கேன். வாங்க உள்ளே போடா. இங்கே ஒரு ஏரியா வருது. ஓகே. போஸ்ட் மரம் கரண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். லைட்டை போட்டிருக்கலாம். நம்ம பேரண்ட்ஸை தேடி இப்படிலாம் வரோமே. ஸோ சின்ன பையன் எப்படிலாம் தேடுறான் பாருங்க. இப்போ நம்ம ஸ்பீடாக ஓடுவோம். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டைம் இருக்குது ஓடுறதுக்கு. ஓடிடலாம். இங்கே ஒரு மரம் இது மட்டும் இருந்தா இது தாவர மரம் தான் நல்லா இருக்கும். தாவர மரம் கொடுத்தா எப்படிப்பா ஒரு சின்ன பையனால் ஒரு செடிக்குள்ளே போக முடியாதா? நீ போயிடுவியாடா? அசால்ட்டாக போயிடுவேன்டா. நீ அசால்ட்டு போவேன்னு பைக்கில் நீ பாத்ரூம் தான் போவேன். வாங்க நம்ம போவோம். முதல்ல போய் கண்டுபிடிப்போம். சாரியா. சரி வாங்க நம்ம போயிட்டு கேமை கண்டினியூ பண்ணுவோம். உங்கள்கிட்ட பேசணும் வச்சுக்கோங்க. பேசிகிட்டே தான் பேசிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே. இங்கே இந்த பசில் நமக்கு ரொம்பவே கொஞ்சம் எரிச்சல் வேலை போகுது. இந்த பசில் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கதற அடிக்க மாட்டான். முட்டை வச்சு அடிச்சிருப்பான். அது வேறு விஷயம். முதல்ல இங்கே தான் அந்த சைடு தான் இருக்குன்னு. ஆமாம் அந்த சைடு தான் இருக்குது. நமக்கு அந்த வழி தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு டார்ச் மட்டும் கொடுத்துருக்கேன். அந்த டார்ச் இந்த பாருங்களேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு அந்த டார்ச் தெரியும் பாருங்கள். இந்த கை வேறு விட்றான். இந்த கையை வெட்டி தொடங்கியா. இந்த டார்ச் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீன் என்னடா ஒரு மாதிரி இதாகிடுச்சு. நானே பயந்துட்டேன். டார்ச் தெரியறது ஒரு அளவு தான் தெரியுதா. நம்ம ஸ்க்ரீன் தான் போயிடுச்சோ அந்த மாதிரி பயப்பட வேண்டியதாக இருக்குது. சரி என்ன இவ்வளோ நேரம் தேட வேண்டியதாக இருக்குது. ஒரு இது அந்த பார்த்தீங்களா பண்ணியும் ஒன்றா போது இந்த கையும் தெரியுது. ரெண்டு சைடு வரல. அந்த கை வச்சு பண்ணி வரட்டு வரணும். கை வச்சு பண்ணி வரல. பண்ணி ஓடுது. அது என்னது இந்த மாதிரி நம்மளை பயமுறுத்தும்டா இந்த கேமில். அதாவது பயமுறுத்தும் போது இன்னும் ஒன்றா விட்டுருக்காங்க. கிழிச்சு தான் அவ்வளோதான். பண்ணி சொன்னது கேட்டு இப்போ தான் பண்ணி பார்க்குறேன் இந்த கேமில். நீ இப்போ தான் பண்ணி பார்க்குறியா? போன வீடியோவில் பண்ணி வந்துச்சேடா. பார்க்கலையா? நான் பார்க்கல. நீ அதை பார்க்கலையா? சரி ப்ரோ. இது இப்போ இங்கே தான் இருக்குது. நமக்கு இன்னும் எத்தனை தேவை? 1 2 2 நினைக்கிறேன். 2 நினைக்கோ வந்துச்சு. சரி வாங்க முதல்ல போய்ட்டு இன்னொன்று போய் எடுப்போம். இங்கே ஒன்று இருக்குது. சுற்றி பார்த்துக்கலாம். ஆமாம் இந்த இது அப்பாவில் முடிச்சாச்சு. இது கிடச்சிச்சு. இது என்னது? இது மேக்ஸிமம் அதே பர்சன்ட் தான். வாங்க நம்ம அதே தான் போட்டால் முடிஞ்சிடும். நம்ம போனாட்டி என்ன போட்டோம்? ரெட்டில் எப்பவுமே 2. ஓகே. ப்ளூவில் 4 இல்லை 5. ஓகே ஓகே அவ்வளோ சால்வ். நீ எனக்கு தெரியும்டா. நீ எங்கடா என்ன உனக்கு மேக்ஸ் தெரியாதுடா. உனக்கு மேக்ஸ் வந்தது அதனால உனக்கு தெரில. என்ன குழப்பிடுச்சுடா. ஓகே ஓகே. நம்ம இப்போ அந்த ரூட்டை பிடிச்சி வச்சுக்கோங்களேன். அந்த மெயின் ஏரியாவுக்கு போகலாம். இது நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா போன வாட்டி அந்த மெயின் ஏரியாவுக்கு போகிற கூட நம்மளுக்கு கதற அடிச்சிட்டான். ஆமாம் கைஸ். சரி வாங்க நம்ம போவோம். என்னடா இது கொஞ்சம் எரிச்சலாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இது தேடுறதுக்குள்ளே எனக்கு எல்லாமே கரெக்டாக ஒரே சைஸ். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே மாதிரி தான் இருக்குது. இது முட்டு சந்தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கொஞ்சம் வழி கொடுத்தா பரவாயில்ல. அதாவது இப்போ நிறைய பேர் எப்படின்னா வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு இந்த கேம் ஈஸியாக முடியும்னா மேலே ஹிண்ட் கொடுத்தா பார்த்தீங்களா. அதாவது இந்த ஹிண்ட் அமுக்குனிங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி இருக்கும் ஆடு. அந்த ஆடை பார்த்தா போதும் உங்களுக்கு ரூட் அவனே சொல்லி கொடுத்துருவோம். இந்த ரூட் வழியாக போங்க, அந்த ரூட் வழியாக போங்கன்னு. அது சில பேருக்கு ஹாரர் ஃபீல்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சும்மா நீங்களே டைப் பண்ணி பாருங்கள். இதுவே சில பேருக்கு சரி ப்ரோ நான் இந்த கேம் பிளே முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க வச்சுக்கோங்களேன். ஹிண்ட் கொடுத்து விளாடுங்க, தப்பு கிடையாது. சரிங்க. இதனோட புது ஏரியாவா? புது ஏரியாவா தெரியலையே. பூசு தான் அவ்வளோதான். ஃபிஷ் தானே. FISH. இது எப்படின்னா இது எதுவும் மாறாது. பசில்லாம் டே கணக்கு இருக்குல்ல. டேலாம் போக தான் இதெல்லாம் மாறும். ஓகே இங்கே ஒரு அவ்வளோதான் முடிச்சாச்சு. நமக்கு அந்த இடத்துக்கு போகணும். இல்லை எங்கே போனாலும் நீ இங்கே தான் வாரேன்டா. அதே இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கட்டாக இருக்கும். அது ஏன்னா வச்சுக்கோங்களேன். நான் இப்போ வீடியோ போட்டுருவோம் பார்த்தா கட் பண்ணேன். அதை ஆன் பண்ண மறந்துட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன பண்ணேன்னா ஒரு இடத்துல சுற்றிலாம் போயிட்டேன். திடீர்னு பார்த்தா ஒரு இடம் கிடச்சிச்சு. என்னடா 4வது இடம் இருக்குன்னு போய் பார்த்தா அதே இடத்துக்கு திரும்ப வந்திருக்கேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த இடத்த அந்த இது கண்டுபிடிச்சிட்டேன். அந்த லைட்டு போகுது. ஒத்தடை பாதையாக தான் இருக்குது. நம்ம வரும்போது ஒத்தடை பாதையாக தான் இருந்துச்சு. முடிச்சிடலாம்ல. வாங்க போவோம். நேர்கொண்ட பார்வை. வாங்க போவோம். அவ்வளோதான். இன்னும் இந்த இருக்கும் போகிறான்.
கண்டுபிடிக்க போகிறோம்னு நினைக்கேன். சரி நம்ம போ. இந்த இடம் வந்துருச்சுடா. இந்த இடத்துக்கு கிட்ட தான் இருக்கும். ஆமாம், ரைட் பக்கத்தில் தெரியுதுல்ல. ரைட்டு பக்கத்தில் இருந்தாலும் சின்னதுக்கு அப்படியே கிராஸை கொண்டு போயிடுவாங்க, நம்ப முடியாது அவங்கள. ஆமாம் ஆமாம், என்ன இருக்கா? ஆமாம் தான் தெரியும். சரி வாங்க, இந்த ரோடு பிடிச்சி போவோம். பக்கத்து ரோடு முட்டு சந்தா இருக்குது, இது ஸ்ட்ரைட் ரோடு தான். அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க முயற்சி பண்ணி பார்ப்போமே. ஓகே, அவ்வளோதான், முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே முட்டு சந்தா இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் பயம். ஓகே, அவ்வளோதான், முடிச்சாச்சு. சைட் ஹேட் பார்த்துக்கோ. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துக்கு நம்ம டேரெக்டாக வந்து வச்சுக்கோங்களேன், இந்த இடம் போட்டியிருக்கோம். இந்த 3 பசலில் முடிச்சாதான் நம்மளால் வந்து இது. எப்படி பிடிச்சான்? நானும் உன் கூட தான்டா இருக்கேன், எனக்கு எப்படா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது பார்ட் 2ல் சந்திப்போம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், டே 2ல் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.